போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லாபம் நட்ட கணக்குகள் பார்க்க போறோம். லாப நட்ட கணக்குகள் பேசிக் ஃபார்முலாஸ் மற்றும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகணும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் பார்க்க போறோன்றதை பார்ப்போம். அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோஸில் லாபம் மற்றும் விற்ற விலை அல்லது நஷ்டம் மற்றும் விற்ற விலை கொடுத்து வாங்கி விலை கேட்டானாக்கா அது எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம். லாபம் கொடுத்து விற்ற விலையும் கொடுத்துட்டாங்கனாக்கா வாங்கி விலை கண்டுபிடிக்கிறதுக்கு வாங்கி விலை ஈக்குவல் டு 100/100 ப்ளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. அதே போல் நஷ்ட சதவீதம் கொடுத்து விற்ற விலையும் கொடுத்து வாங்கி விலை கேட்டானாக்கா வாங்கி விலை ஈக்குவல் டு 100/100 மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிங்கனாக்கா இந்த கீழே இருக்கிற ரெண்டு ஃபார்முலா நம்ம போட்டுடலாம். அது எப்படின்னாக்கா வாங்கி விலையும் லாப சதவீதம் கொடுத்தாங்கன்னா விற்ற விலை கேட்டாங்கனாக்கா இங்கே வாங்கி விலை இருக்கு, இங்கே டிவிஷனில் ரித்தினான் சைடு வந்துச்சுனாக்கா மல்டிப்ளிகேஷனாக மாறும். நமக்கு தேவை விற்ற விலை மட்டும் தான். அப்போ நான் விற்ற விலை இந்த சைடில் வச்சுன்னு இது எல்லாத்தையும் சைடு இருந்துச்சுனாக்கா நம்ம விற்ற விலையை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். வாங்கி விலை இன்ட்டு 100 ப்ளஸ் லாபம் சதவீதம் டிவைட் பை 100 ப்ளஸ் லாப சதவீதம் டிவைட் பை 100 இன்ட்டு வாங்கி விலை. அதுலேருந்து நம்ம விற்ற விலை கண்டுபிடிச்சலாம். அதே போல் நஷ்ட சதவீதம் கொடுத்து வாங்கி விலையும் கொடுத்து விற்ற விலை கேட்டானாக்கா அதே போல் இந்த பழைய ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். 100 மைனஸ் நஷ்டம் இன்ட்டு வாங்கிய விலை டிவைட் பை 100. இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிங்க, மிச்சம் ரெண்டுத்தையும் நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்கிய விலை வேணும்னாக்கா அவங்க லாபம் சதவீதம் இல்லைன்னா நட்ட சதவீதம் கொடுத்து ஒரு விற்ற விலை கொடுக்கணும். ஓகேங்களா? வாங்கிய விலை தேவைப்பட்டால் இந்த சம்முங்களை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வாங்கிய விலை ஈக்குவல் டு அடக்க விலை. வாங்கிய விலைன்னு சொல்லலாம் இல்லைன்னா அடக்க விலைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம்மை நான் ரெண்டு மெத்தடில் போட்டு காட்டுறேன். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹமீத் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 15,000க்கு வாங்குகிறார். இதனை 20% நஷ்டத்திற்கு விற்றார் எனில் அது தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை என்ன? ஹமீத் என்ன பண்றாருன்னா ஒரு டிவியை ரூபாய் 15,200 கொடுத்து வாங்குறாரு. அவர் விற்கிறப்ப என்ன பண்றாருனாக்கா 20% நஷ்டத்துக்கு விற்கிறார். ஓகேங்களா? அப்பனா அவர் வித்த விலை எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துறாங்கன்னா நஷ்ட சதவீதம் கொடுத்துறாங்க, வாங்கின விலை கொடுத்துறாங்க. நஷ்ட சதவீதம் வாங்கிய விலை கொடுத்துறாங்க, விற்ற விலை கேட்குறாங்க. அப்பனா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? விற்ற விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நஷ்டம் டிவைட் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. ஃபார்முலா பேஸில் போடுறேன். விற்ற விலை வேணாக்கா 100 மைனஸ் நட்ட சதவீதம் டிவைட் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. 100 மைனஸ் நஷ்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20% அவர் நஷ்டம் அடைகிறாரு டிவைட் பை 100 இன்ட்டு வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 15,200. நூறுலேருந்து 20 போயிடுச்சுன்னா 80 டிவைட் பை 100 இன்ட்டு 15,200. 0 கேன்சல், 0 கேன்சல். 1520 இன்ட்டு 8. 1520 8ஆல் பெருக்கணும்னாக்கா 0. $12,160. அப்பனா ஒரு விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 12,160. ஹமீது ஒரு டிவியை எவ்வளோ கொடுத்து வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15,200 கொடுத்து வாங்குறாரு. அதை விற்கிறப்ப 20% நஷ்டத்தில் விற்கிறாரு. அப்பனாக்கா அவர் விற்ற விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. விற்ற விலைக்கு நம்ம இந்த நாலு ஃபார்முலா இருந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம மனப்படத்துக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ரெண்டு வச்சுனாலுமே போதும். இல்லைன்னா நம்ம மொத்த நாலுத்தையுமே ஞாபகம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, குழப்பி விட்டுரும் எக்ஸாமில். அதனால நம்ம இந்த ரெண்டுத்தை மட்டும் ஞாபகம் வச்சிங்கனாக்கா அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். விற்ற விலையை தான் கேட்டுக்கிறாங்க, அவங்க நஷ்டமும் கொடுத்துட்டாங்க, வாங்கிய விலையும் கொடுத்துட்டாங்க.
அதனால விற்ற விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நஷ்ட சதவீதம் டிவைட் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னாக்கா அவர் எவ்வளோக்கு விற்றாருன்னு பார்த்தீங்கன்னா 12,160 ரூபாய் விற்றாரு. நார்மலாக நம்ம போட்டு பார்த்தோம்னாக்கா நார்மலாக இப்போ என்ன பண்ணிக்கிறானாக்கா ஒரு டிவியை வந்து 15,200 ரூபாய்க்கு வாங்குறாரு. அவர் எவ்வளோ சதவீதம் நஷ்டம் அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 20% நஷ்டம் அடைகிறாரு. 2 மெத்தடில் இதையும் போடலாம். அது நார்மல் மெத்தடில் 2 மெத்தட் போடலாம். ஒன்று 20% நஷ்டம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதை இதில் கழிச்சிக்கலாம். இல்லைனாக்கா 20% நஷ்டம் போக மிச்சம் 80% அவர் லாபம். ஓகேங்களா? அதாவது 20% 100ல் 20% கஷ்டம், மிச்சம் 80% இருக்கும். அது 80 போட்டிங்கன்னா நீங்கள் ஃபார்முலா பேஸ்லேயே வந்துடுவீங்க. ஓகேவா? நான் நார்மல் மெத்தடில் போட்டு கற்றுட்டேன். 15,200 விற்ற விலை தான் நமக்கு தேவை. இன்ட்டு 20%. இது நஷ்டம். அவர் எவ்வளோ நஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா 20% நஷ்டம் அடைகிறார். அப்போனாக்கா 15,200 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். 0 4 அவர் நஷ்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா 15,200 ரூபாய்க்கு வாங்கி 20% நஷ்டத்தில் விற்றாருனாக்கா அவரோட நஷ்டம் பார்த்தீங்கன்னா 3,040 ரூபா. அந்த 3,040 15,200ல் மைனஸ் பண்ணனா அதான் அவரோட விற்பனை விலை. விற்ற விலை ஈக்குவல் டு ரூபாய் 12,160. உங்களுக்கு இதில் எது சிம்பிளாக இருக்கோ அதை போட்டுங்க. நார்மல் மெத்தடில் 20% நஷ்டம் அடைகிறாருனாக்கா அப்போனா நான் அந்த 20% 15,200ல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் டேரெக்டாக கிடையாது. இல்லை நான் ஃபார்முலா பேஸில் போகிறேனாக்கா ஃபார்முலா பேஸில் போட்டாலும் ஓகே தான். இதை மைனஸ் பண்ணி இது ஒரு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணோம். இதில் வந்தாக்க டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா பேஸில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூட்டியை ரூபாய் 13,600க்கு விற்பனை செய்யும் பொழுது 15% நஷ்டம் ஆகிறது எனில் அதன் அடக்க விலை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. முன்னாடியே சொன்னதுதான், அடக்க விலைனாலும் வாங்கி விலைனாலும் ஒன்று தான். வாங்கி விலை கேட்டுக்கிறாங்க. என்னென்ன கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நஷ்ட சதவீதம் கொடுத்துறாங்க, விற்ற விலை கொடுத்துக்கிறாங்க. அப்போனா 100 டிவைட் பை 100 மைனஸ் நஷ்டம். இந்த இடத்துல லாபத்துக்கு ப்ளஸ் போடுவோம், நஷ்டத்துக்கு மைனஸ் போடுவோம். லாபத்துக்கு ப்ளஸ்ஸும் நஷ்டத்துக்கு மைனஸ் போடுவோம். ஏன்னாக்கா லாபன்றது அந்த 100% மேலே ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அந்த 100 ரூபாய்க்கு மேலே வரது தான் லாபம்னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம ப்ளஸ் போடுவோம். நஷ்டன்றது ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னாக்கா அந்த 100 ரூபாய்க்கு கீழே வரது தான், 100% கீழே வரது தான், அது நஷ்டம் போடுவோம். ஓகேவா? லாபம்னா ப்ளஸ்ஸு, நஷ்டம்னா மைனஸ். அதே போல் இன்னும் ஒரு சிம்பிள் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்கி விலை அல்லது அடக்க விலைன்னு சொல்லுவோம். இங்கேயும் வாங்கி விலை அல்லது அடக்க விலைன்னு சொல்லுவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது மீதி ரெண்டையும் நம்ம டைரக்ஷன் மாற்றி போட்டுக்கலாம். அதாவது எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போடலாம் சொன்னேன். இங்கே வாங்கி விலை இந்த லாபம் வந்து கீழே வருமா மேலே வருமா, இல்லை நஷ்டம் கீழே வருமா மேலே வருமா, அது ப்ளஸ் மைனஸ்ன்றது லாபம்னா ப்ளஸ் போடணும், நஷ்டம்னா மைனஸ் போடணும்னு சொல்லிட்டேன். இந்த லாபம் கீழே வருமா மேலே வருமா, வாங்கி விலையில் லாபம் கீழே வருமா மேலே வருமானது ஒரு டவுட் வரும், கண்டிப்பாக வரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வாங்கி விலைனா இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அடக்க விலை. அடக்க விலைன்னா இது ஒரு சிம்பிளாக ஷார்ட்கட்டு அடியில். அடக்க விலைனா அடியில்னு ஞாபகம் வச்சுங்க. அடக்க விலைனாக்கா சிம்பிளாக ஷார்ட்கட்டுக்கு அடியில் ஞாபகம் வச்சுனாக்கா அடியில் வந்துடும். ஓகேங்களா? ரெண்டுமே நஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் அடியில் கீழே வந்துடும். முடிஞ்சு போச்சுங்களா? லாபம் மேலே போடணுமா கீழே போடணுமான்றது ஒரு டவுட் இருந்துச்சுனாக்கா அடக்க விலைன்னு ஞாபகம் வச்சுருந்தீங்கனாக்கா வாங்கி விலை அடக்க விலைன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா அது அடியில்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தடில் போட்டு எது வந்தாலும் லாபமாக இருந்தாலும் கீழே வந்துடும், நஷ்டமாக இருந்தாலும் கீழே வந்துடும். அந்த ஃபார்முலா எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூட்டியை ரூபாய் 13,600க்கு விற்பனை செய்யும் பொழுது
15% நஷ்டமாகிறது எனில் அதனை அடக்க விலைன்னு கேட்டாங்க. அப்போ நான் அடக்க விலைன்னு சொல்லியாச்சு. வாங்கிய விலை அல்லது அடக்க விலை. அப்போ நான் 100 நஷ்டம்னு சொன்னாலுமே நம்ம மைனஸ்னு போட்டு போகிறோம். அது மேலே வருமா கீழே வருமானது ஆன்றது அடியில் ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டேன். அடக்க விலை 100/100 மைனஸ் நஷ்டம் இன்ட்டு இங்கே வாங்கிய விலை. அப்போனா அவர் எவ்வளோக்கு வித்தாருன்றது நமக்கு தேவை. 100/100 மைனஸ் எவ்வளோ நஷ்டம்னா 15% நஷ்டம் அடைகிறாரு. விற்பனை விலை பார்த்தீங்கன்னாக்கா 13,600. 100/85 இன்ட்டு 13,600. அஞ்சால் அடிச்சுன்னா 25 100. இங்கே 17 வரும். இந்த 17 இங்கே அடிச்சுனாக்கா 8 முறை வரும். 17 இன்ட்டு 8 136. 17 இன்ட்டு 8 136. இதுக்கு 8 00 இருக்குது 00. இந்த 800 20 பெருக்கணும்னாக்கா 8 2 16 1 2 3 0 இருக்குது. 1 2 3 0. அப்படின்னா அதோட அடக்க விலை அல்லது வாங்கிய விலைன்னு எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 16,000. மேக்ஸிமம் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியே போடுங்க. ஒரு சில சம் நான் முன்னாடி போட்ட சம் மட்டும் ஈஸியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் நார்மல் மெத்தடில் போடுங்க. ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தோன்னாக்கா மேக்ஸிமம் எரர் வராது. ஓகேங்களா? டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துடும். அதை நம்ம கரெக்டாக போட்டு வந்துடும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றதில் 10% நஷ்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. ஒருவர் 2 கடிகாரம் செய்கிறார். அதில் மொத்தத்தையுமே அதாவது 2த்தையுமே ஒன்று வந்து 594 ரூபாய் விற்கிறாரு. ஆனால் அப்படி விற்கிறப்போ ஒன்று விற்கிறப்போ 10% லாபம் கிடைக்குது அவருக்கு, ஒன்று விற்கிறப்போ 10% நஷ்டம் கிடைக்குது. அப்போனா அவர் மொத்தத்தில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் மொத்த விற்ற விலை கண்டுபிடிக்கணும். மொத்த விற்ற விலை 594 இன்ட்டு 2. ஏன்னாக்கா ஒன்று 594 ரூபாய் வித்தாருனாக்கா இன்னொன்று 594 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. ஓகேங்களா? 594 ரூபாய் விற்கிறார். 2ன்றதால 2 போட்டாச்சு. அவர் விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1188 ரூபாய்க்கு விற்றுகிறாரு. இதில் ஒன்றுல 10% லாபம் கிடைக்குது. அப்போனாக்கா ஏற்கனவே நம்ம ஃபார்முலாவில் பார்த்துக்கிறோம். லாபமும் விற்ற விலையும் கொடுத்தானாக்கா அதோட வாங்கிய விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அல்லது அடக்க விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அடக்க விலை அல்லது 10% லாபமாக இருந்தால் 10% லாபத்தில் அவருக்கு அடக்க விலை எவ்வளோ வந்திருக்கும், அதாவது வாங்கிய விலை எவ்வளோ இருந்திருக்கும். 10% லாபம் அடைகிறாருனாக்கா 100/100 ப்ளஸ் லாபம் சதவீதம் இன்ட்டு விற்ற விலை 100/100 ப்ளஸ் லாபம்னு பார்த்தீங்கன்னா 10% இன்ட்டு விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா 594 ரூபாய் விற்கிறாரு. 100/110 110 ரூபா. 594 கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல். 11 இங்கே அடிச்சுனாக்கா 11 55 மிச்சம் 4 இருக்கும். 4 11 44. அப்போனா இதோட அடக்க விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்லது வாங்கிய விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 54 இன்ட்டு 10 ரூபாய் 540 ரூபா. இதோட வாங்கிய விலை அல்லது அடக்க விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 540 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. அவர் 10% லாபத்தில் விற்றாருனாக்கா 594 ரூபாய்க்கு விற்றுகிறாரு. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கடிகாரத்தை 10% நஷ்டம் 10% நஷ்டத்தில் விற்றாருனாக்கா அது வாங்கிய விலை அல்லது அடக்க விலை கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 100/100 மைனஸ் நஷ்டம் இன்ட்டு விற்ற விலை 100
டிவைட் பை 100 10% நஷ்டத்தில் விற்கிறாரு. 10 விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா 594 விற்கிறாரு. 100 டிவைட் பை 90 இன்ட்டு 594 கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல். 9 அடிச்சுன்னா ஐயோ ரொம்ப 54 மிச்சம் மீதி 5 இருக்கும். அது 54. அப்போனா இதோட வாங்கிய விலை அல்லது அடக்க விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10% நஷ்டத்தில் அடைகிற பொருள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 660 வாங்கிக்கிறாரு. 10% அதாவது 660 வாங்கி 594 வித்தாருனாக்கா அதில் அவருக்கு 10% நஷ்டம் ஏற்பட்டுருக்கு. இங்கே 540 வாங்கி 10% லாபத்தில் வித்தாருன்னா அவரு எவ்வளோ வித்தாருன்னு பார்த்தீங்கன்னா 594 வித்தாரு. அப்போனாக்கா அவரோட மொத்த விற்பனைகளை கண்டுபிடிச்சிட்டு நம்ம 594 வித்துறாரு ஒன்றுத்தையும். அது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 1188 இருந்திருக்கு. இங்கே வாங்கி விலை கண்டுபிடிக்கணும். ஒன்று ஒரு ரேட்டில் வாங்கிக்கிறாரு. ஏன்னாக்கா ஒன்று 10% லாபம் அடைஞ்சிருக்கு, இன்னொருத்துல 10% நஷ்டம் அடைஞ்சிக்கிறாரு. அதனால ஒன்று என்ன ரேட்டில் வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். 10% லாபத்தில் வாங்கினதையும் 10% நஷ்டத்தில் வாங்கினதையும். ஓகேங்களா? சரி, 10% லாபம் அடைஞ்சதை எவ்வளோக்கு வாங்கிக்கிறாரோ 10% நஷ்டத்துல நஷ்டம் அடைஞ்சிடல அது எவ்வளோக்கு வாங்குறாரோ ரெண்டையும் ஆட் பண்ணனாக்கா நமக்கு வாங்கி விலை கிடைச்சிடும். மொத்த வாங்கி விலை ஈக்குவல் டு இங்க 10% லாபம் அடைஞ்சது எவ்வளவு வாங்கிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 540 10% நஷ்டம் அடைஞ்சது எவ்வளோக்கு வாங்கிறான்னு பார்த்தீங்கன்னா 660 வாங்கிக்கிறாரு. அப்போனா 540 இந்த 540 ப்ளஸ் 660 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினாக்கா 1200 மொத்த வாங்கி விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1200 மொத்த விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1188 வித்துக்கிறாரு. அப்போனா இவருக்கு வாங்கி விலை அதிகமாக இருக்கு, விற்ற விலை கம்மியாக இருக்கு, இவரை நஷ்டம் அடைஞ்சுக்கிறாரு. அப்பனா எவ்வளவு நஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா 1200 மைனஸ் 118 சரி 1188 ₹12 நஷ்டம் அடைஞ்சுக்கிறாரு. இவர் நஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ₹12 நஷ்டம். ஓகேங்களா? இவங்க என்ன கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா லாப சதவீதம் அல்லது நஷ்ட சதவீதம். அப்பனா இவர் லாபம் அடையல, நஷ்டம் தான் அடைஞ்சிருது. அதனால நம்ம நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். நஷ்ட சதவீதத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா நஷ்ட சதவீத ஃபார்முலா லாப சதவீத ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி பார்ட் 1 வீடியோலே போட்டாச்சு, அது பாருங்க. நஷ்ட சதவீதம்னு பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டம் டிவைட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. அப்போனாக்கா நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹12. அவரோட வாங்கி விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக வாங்கினது பார்த்தீங்கன்னா 1200 வாங்கிக்கிறாரு. மொத்தன்றது இங்கே 2 பொருள் இருக்குல்ல, அதனால தான் நான் மொத்தம் சொல்கிறேன். ஒன்னே ஒன்று தான் வாங்கிறாருனாக்கா அது வாங்கி விலைன்னு சொல்லிடலாம். இங்கே மொத்தமாக இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கணக்கு போட முடியும். அதனால நான் மொத்தம் வாங்கி விலைன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இன்ட்டு 100 இந்த 2 0 கேன்சல், 12க்கு 12 கேன்சல். அப்போனா அவரோட நஷ்ட சதவீதம்னு பார்த்தீங்கன்னாக்கா 1% நஷ்டம். எடுத்ததுமே நிறைய பேர் போடுவாங்க 0% லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு போடுவாங்க. எப்படின்னாக்கா ரெண்டு கடையை எடுத்து 594 விற்கிறாரு. ஒன்றுத்துல 10% லாபம் அடைகிறாரு, இன்னொன்றுல 10% நஷ்டம் அடைகிறாரு. அப்போனா இதுல 10% லாபம், இதுல 10% நஷ்டம். இது ரெண்டுமே ஈக்குவல் பண்றோம். அதனால லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. இல்லைன்னா 0% லாபம் 0% நஷ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் லாபம் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டீங்கன்னா தப்பு. ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டு பாருங்க, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். 2 கடிகாரத்தை 594 விற்கிறாரு. அப்பனாக்கா ரெண்டுத்தையும் வித்த இது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்துத்தையும் 594 விற்கிறாரு. 2 கடிகாரத்தை விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1188 விற்கிறாரு. மொத்த விற்ற விலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்கி விலை தெரிஞ்சாதான் அது லாபமா நஷ்டமா நமக்கு தெரியும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துக்கிறானாக்கா ஒன்றை 10% லாபத்திலையும் இன்னொன்று 10% நஷ்டத்திலையும் வித்துக்கிறாரு. ஓகேங்களா? அப்படின்னாக்கா அவர் 10% லாபம்னாக்கா நமக்கு ஃபார்முலா இருக்கு. வாங்கி விலை ஈக்குவல் டு 100/100 பிளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை.
விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே 594 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. ஒன்று 10% லாபம், இன்னொன்று 10% நஷ்டம். -10 போட்டுறோம், இங்கே +10. இது கண்டுபிடிச்சுனாக்கா 10% லாபத்தில் விற்றதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 540 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. 10% நஷ்டத்தில் விற்றதுக்கு எவ்வளோ வாங்கி விலைன்னு பார்த்தீங்கன்னா 670 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணனா மொத்த வாங்கி விலை நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே மொத்த விற்ற விலை நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே மொத்த வாங்கி விலையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போனா இது ரெண்டுத்தையுமே வாங்கிய விலை அதிகமாக இருக்குது, விற்ற விலை கம்மியாக இருக்குது. அப்போனா அதுலேருந்து நம்ம நஷ்டம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிடறான்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 ரூபா வரும். அவர் 12 ரூபா நஷ்டம் அடைஞ்சிறாரு. இதில் இவன் நஷ்ட சதவீதம் அவரு எவ்வளோ நஷ்ட சதவீதம் அடைஞ்சிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டம் வாங்கிய விலை இன்ட்டு 100, 12/1200 இன்ட்டு 100. இது கேன்சல் பண்ணால் 1% நஷ்டம் அடைஞ்சிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ பார்க்கணுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.